கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 14 அதிகாரம் 13 கேட்பதை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட என் திருப்பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அன்புடன் ஆறுதல் கூறுகின்றார் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கேட்கும் எந்த உண்மையான தேவைகளையும் கூட நிறைவேற்றும் ஜீவனுள்ள கடவுள் அவர். ஆயர் ஒருவர் தம்முடைய திருச்சபையில் உள்ள வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு குடும்பத்துக்கு அவருடைய தேவைகளுக்கு ஜெபித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு இல்லத்தில் அந்த இல்லத்தில் உள்ள பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்ததை அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு ஜெப குறிப்பாக ஆயரிடத்திலே வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், அந்த பெண் உயரமான பெண். வருகின்ற வரன்கள் அனைவரும் அந்த பெண்ணை விட உயரம் குறைவாகவே இருக்கிறார்கள். இந்த பெண்ணும் கூட பெற்றோருக்கும் அப்பெண்ணுக்கும் பெண்ணை விட உயரமான மாப்பிள்ளை கிடைக்காததால் அவர்கள் மிகவும் மனம் வருந்தி கொண்டிருப்பதாக இவர்கள் ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆயரும் கூட அந்த குறிப்பிட்ட நாளில் மிகுந்த மனபாரத்தோடு அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு கடந்து வந்து விட்டார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆயரும் கூட தன்னுடைய பணிஸ்தலத்தை விட்டு மாறுதலாக வேறு பணிஸ்தலத்திற்கு கடந்து சென்று விட்டார். அநேக நாட்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தின் பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு கடிதம் திருமண அழைப்புதலோடு கூட இந்த ஆயருக்கு வந்திருக்கிறது. அதில் அவர்கள் மிகவும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு அந்த ஆயருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் ஜெபித்த அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பாரத்தோடு கூடிய ஜெபம் எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எங்கள் பெண்ணுக்கு ஏற்ற நல்ல ஒரு வரன் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எழுதி, நீங்கள் கண்டிப்பாக அந்த திருமணத்திற்கு வர வேண்டும் என்றும் கூட எழுதி அனுப்பியிருந்திருக்கிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட மிகுந்த பாரத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வைக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தின் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறவராய், அவர்களின் மன ஆழத்தில் இருக்கிற ஏக்கங்களை சந்திக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆயர் பகிர்ந்த இந்த ஒரு சாட்சி நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கடினமான சூழ்நிலைகளை மாற்றுகின்றவராய், கடினமான பாதைகளை நாம் கடந்து வரும் பொழுது அதனை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் ஆண்டவர் இருக்கின்றபடியால் அதனை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய திருப்பெயரில் நாம் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாமும் ஆண்டவரிடத்தில் நம் ஜெப விண்ணப்பங்களை வைத்து அதற்கான நன்மைகளையும் பதிலையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களுக்கு பதில் கொடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே உமது நாமத்து நிமித்தம் எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் பாரத்தோடு வைக்கும் பொழுது, உண்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வைக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீர் என்கிற விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தில் இந்த ஆண்டவரே தியானத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய தேவைகளை கர்த்தனை சந்திக்கிறவராய் கடந்து வந்து இந்த நாளிலும் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை, சமாதானத்தை, ஆறுதலை, ஆண்டவர் உயர்வை, நன்மைகளை கட்டளையிடும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள
அன்பின் கடவுளே. ஆமென்.